ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிற கரண்டி வச்சுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு சுத்தம் பண்ண பிரண்டையை வந்து அதில் சேர்த்துருவோம். பிரண்டை நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு அரிப்பு இருக்காது சாப்பிடும்போது. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். காஞ்ச மல்லிகைப்பூ மாதிரி நமக்கு வதங்கி வரணும். அதை எடுத்து தனியாக வச்சுட்டு அதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து உளுந்து பருப்பு சேர்த்துருவோம். சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துட்டு 10 பூண்டு பல்லும் அது கூட சேர்த்துருங்க. ஒரு கை நிறையா தேங்காவும் சேர்த்துட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க. பச்சை மிளகா இருந்தால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு ஒரு கை நிறையா சுத்தம் பண்ண மல்லி இலையும் சேர்த்துட்டு அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி எடுத்துருவோம். வதக்கி எடுத்துட்டு நம்ம முன்னாடியே வதக்கி வச்ச அந்த பிரண்டையும் இதில் சேர்த்து நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான துவையல் வந்து ரெடி. கை கால் வலி இதுக்கெலாம் ரொம்ப நல்லது. அதே மாதிரி சத்தும் கூட வாரத்தில் ஒரு நாள் வச்சு இது மாதிரி சேர்த்துக்கோங்க.